ஒரு சில நடிகைகள் கவர்ச்சி காட்டணும்னா ஆடைகளை குறைக்கணும், முன்னழகை காட்டணும், இடையழகை காட்டணும். ஆனால் இந்த நடிகை கவர்ச்சி காட்டணும் அப்படின்னா அந்த கேமரா ஆங்கிளில் ஃபேஸில் ஜூம் வச்சாலே போதும், பார்க்குறவங்களுக்குலாம் ஒழுகிடும். அந்த அளவுக்கு ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டார்க் சாக்லேட்டான ஃபேஸ் பார்க்குறவங்களுக்கு ஒழுகிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமான ஃபேஸை வச்சிருக்கக்கூடிய நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷோட கவர்ச்சிகரமான சீன்ஸ் அண்ட் பிக்சர்ஸ். அவங்க ஏன் இந்த மாதிரி கவர்ச்சிக்கு இறங்கிட்டாங்க அப்படின்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டார்க் சாக்லேட்டான நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் படத்தில் கூட இம்புட்டு கவர்ச்சி காட்டினதில்ல அப்படின்ற மாதிரி மிரள வச்சுட்ருக்காரு சமீப காலமாக. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி இந்த 3 மொழி படங்கள்லையும் வந்து ஒரு சில படங்களை நடிச்சிட்ருக்கிறாரு. தென்னிந்திய திரைப்படத்துறையில் முன்னணி நடிகையில் ஒருத்தராக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுல ரொம்பவே பாடுபட்டுருக்காரு நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ். அதில் வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு நடிக்கக்கூடிய நடிகை அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருக்காரு. தமிழ்நாட்டில் சென்னையைச் சேர்ந்த இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த தொலைக்காட்சி தொடர்களில் சின்ன சின்ன வேடங்களை நடித்தது மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். அதுக்கப்புறம் வந்து திருப்புமுனையாக அட்டகத்தி படத்தில் 2012ஆம் ஆண்டு அந்த படத்தின் மூலமாக ஒரு கிராமத்து பெண் அப்படின்ற ஒரு ரோலில் இவர் வந்து பட்டையை கிளப்பியிருப்பார். சின்ன ரோல் தான் இருந்தாலும் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஏராளமான விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கார். நயன்தாராக்கு அப்புறம் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸை வச்சு நடிக்கக்கூடிய நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க தான். ஸோ குறிப்பிடத்தக்க சில படங்கள் அப்படின்னு சொல்லும்போது காக்கா முட்டை 2015, வடச்சென்னை அப்படின்ற மாதிரியான படங்கள் இவருக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, நல்ல பேர், ப்ளஸ் வந்து நேஷ்னல் அவார்டே வாங்கி கொடுத்துச்சு. ஸோ கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு ரோல் அப்படின்ற மாதிரியான சில பவர்ஃபுல் ரோல்லாம் வந்து இவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ முழுக்க முழுக்க நடிப்பு மட்டுமே வந்து போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய இந்த நடிகை ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இருக்க முடியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள், ஏகப்பட்ட கவர்ச்சி அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காரு. ஸோ விஜய் தேவரகொண்டா படத்தில் வந்து தன்னுடைய சேலையை உருவி தூக்கி போகிற சீன்லாம் செம்ம மாசாக இருக்கும். வெறும் ஜாக்கெட்டோட, பச்சை கலர் ஜாக்கெட்டோட நிற்பாங்க. ஸோ பிதுங்கின முன்னழகோட பச்சை கலர் ஜாக்கெட்டோட அந்த சேலையை அவுத்து போடுற சீன்லாம் மஜாவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில ஃபேம், அதாவது கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் கவர்ச்சி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாரு. ஸோ இப்போ திரும்பவும் வயசாயிருச்சு, பட வாய்ப்புகள் இல்லை, ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ் எல்லாமே வந்து படு ஃப்ளாப்பாக போயிட்டுருக்கு. வேறு வழி இல்லை, ஒரு கவர்ச்சி காட்டியே ஆகணும். 35 வயசுக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யா ராஜேஷோடைய அந்த டஸ்கியான ஒரு கலர் பியூட்டி, அந்த தொடை அழகு, முன்னழகு எல்லாத்தையுமே வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ போக போக தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி கொடுக்க போகிறாரு. அங்கே வந்து சும்மா விடுவாங்களா? கவர்ச்சி நடிகை, அதுவும் கருப்பான ஒரு டஸ்கி பியூட்டியை வந்து சும்மாவே விட மாட்டாங்க, வச்சு செஞ்சுருவாங்க. அவங்க நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து கவர்ச்சி தூக்கலாக இருக்கும். அந்த வகையில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷை வந்து நிறைய கவர்ச்சி வேடங்களில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதோட விளைவாக தான் சமீப காலமாக நடிகை ஐஸ்வர்யா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சிகரமான வீடியோ ஷூட், ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு தன்னுடைய தொடை அழகை, ஃபுல் தொடை அழகை, தொப்புள் அழகையும் வந்து அப்பப்போ காட்டிகிட்ருக்கிறாரு. ஸோ காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நடிகை தொப்புள் அழகையும் வந்து காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. முன்னழகையும் காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கைகளை தூக்கி அக்கில் அழகையும் வந்து காட்டியிருக்கிறாரு. சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ஒரு சட்டை, ஒரு ஜீன், இதை வச்சு எப்படிங்க கவர்ச்சி காட்டுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என்னோடய ஃபேஸ் நான் ரியாக்ஷன் கொடுக்குறேன், அந்த ஃபேஸை வச்சு எல்லோரும் ஒழுக வச்சுருவேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் சும்மா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஜூமில் அந்த ஃபேஸை காட்டுறதும், அந்த ரியாக்ஷனை வச்சு காட்டுறதும், அப்புறம் வந்து உள்ளாடையே போடாத ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டு அந்த ப்ரா போடாத தன்னுடைய முன்னழகை வந்து எடுப்பாக காட்டக்கூடிய விஷயங்களும் சரி, அவருடைய கவர்ச்சியை வந்து எடுப்பாக தூக்கி காட்டுற விதமாக இருக்குது. ஸோ இதை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷோடைய இந்த மாதிரியான உள்ளாடை போடாத கவர்ச்சிகரமான ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வந்து வெற்றிகரமாக அவங்களுடைய சினிமா கரியருக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கேஷுவலாக தன்னுடைய முன்னழகை காட்டுவாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.